இரவு முழுவதும் அந்த கடும் குளிரில் காத்து கொண்டிருக்க அதிகாலை வந்து இறங்கிய தங்க தலைவன் அந்த மக்களின் அன்பை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். எந்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு கைமாறு செய்ய போகிறேனோ என்று கலங்குகிறார். அவரை கண்ட மக்களின் ஆரவாரம் அன்று விண்ணை பிளந்தது. மேலும் அன்னை தெரேசா பொன்மனச் செம்மலை பற்றி இவ்வாறு கூறியதாக உலவும் செய்தியும் உண்டு. எம்ஜிஆர் உயிருடன் வாழ்ந்த புனிதர், ஏழைகளின் கடவுள், இறைவனின் பரிசு. சாதாரணமாக ஒருவருக்கு இது போன்ற பட்டங்கள் வருவதில்லை. அன்னை தெரேசாவை இன்று ஒரு புனிதராக கத்தோலிக்க திருச்சபை அறிவித்திருக்கிறது. அவரே எம்ஜிஆரை புனிதர் என்று கூறியிருக்கிறார் என்றால் பாருங்கள். இல்லை என்று தன்னை நாடி வருவோரை வருங்கையாக அனுப்பிய வரலாறு தலைவர் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. கேட்டு உதவி செய்வது ஒன்று, கேளாமல் உதவி செய்வது ஒன்று. அவர் உதவி செய்ய நாளும் கிழமையும் பார்த்ததில்லை. அவர் பசிக்கு கூழும் சாப்பிட்டதுண்டு, அறுசுவை விருந்தும் சாப்பிட்டதுண்டு. வறுமை கண்டு வளர்ந்த தலைவன் தான் வறியவருக்கு உதவி செய்து வாழ்ந்து காட்டினார். அறிஞர் அண்ணா அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் 40 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். ஆனால் புரட்சி தலைவர் இறுதி ஊர்வலத்தில் அதைவிட அதிகம் கலந்து கொண்டார்கள். உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் இன்றும் பீடி சிகரெட் குடிக்காமலும் மது அருந்தாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை போல ஈகை குணம் கொண்ட அவரது ரசிகர்கள் இன்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்த வண்ணம் உள்ளனர். தனது சொத்துக்கள் அனைத்தையும் காது கேளாதோர்க்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் எழுதி வைத்தவர். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பணத்தை அவர்களுக்கே அள்ளி கொடுத்த அற்புத தலைவன் எம்ஜிஆர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் மெரினா கடற்கரையில் மக்கள் திலகத்தின் சமாதியை தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து தரிசித்துவிட்டு கண்ணீருடன் செல்கின்ற காட்சியை நாம் இன்றும் காணலாம்.